Hey guys, good morning. இன்னைக்கு வந்து it's 9th of June. Basically கடுமையான பிளான்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு we are going out with friends. Okay guys, already late ஆயிடுச்சு. So அதனால நான் டக்குனு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்னோட ஹேர் ரொம்ப ஃபிளாட்டா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வால்யூமைசர் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நம்ம ஹேரை ஸ்டைல் பண்ணியாச்சு, தென் ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டுட்டு தென் we are moving into மேக்கப். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மேக்கப் ரொட்டீன் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹியர் இஸ் a little மேக்கப் ரொட்டீன். ஃபர்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன், தென் மாய்ஸ்சரைசரையும் ஃபவுண்டேஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிபி கிரீம் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதெல்லாம் செட் பண்றதுக்கு காம்பாக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் போட்டிருக்க அவுட்ஃபிட்க்கு காஜல் போட நல்லா இருக்கும். ஸோ அதனால கண்ணுக்கு காஜல், ஐலைனர் போட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ லிப்ஸுக்கு லிப் பாம், லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டு லாஸ்டா லிப் கிளாஸ் போட்டு என்னோட லுக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் வெளியே போக போறதுனால மேக்கப் கொஞ்சம் ஸ்டே ஆகணும்னு சொல்லி இந்த Forever 52 மேக்கப் ஃபிக்சர் எடுத்திருக்கேன். இது ஸ்கின்ல ரொம்பவே லைட் வெயிட்டா ஃபீல் ஆகும் அண்ட் நாட் ஸ்டிக்கி, நான் ஹெவி டூ. அண்ட் ஆல்சோ இதுல விட்டமின் இ அண்ட் ஆலோவேராவுமே இருக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா மெல்ட் பண்ணி அண்ட் கிவ்ஸ் தி சாஃப்ட் மேட் ஃபினிஷ் லுக். நம்ம ஸ்கின்னுமே பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் மெயின்லி இப்போ இருக்க வெதருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாவும் இருந்தது. ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு க்ளோவி அண்ட் டியூவியான மேக்கப் லுக் கிடைக்கும். எஸ், இப்போ என்னோட மேக்கப் லுக் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அழகா ரெடியானா என்னோட ரூம் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஐ திங்க் கேர்ள்ஸ் கேன் ரிலேட் திஸ். இதை பாக்கிறதுக்கு கொஞ்சம் மெஸ்ஸியாவும் இருந்தது. ஸோ அதனால டக்கு டக்குன்னு அந்த இடத்துல வச்சுட்டு அண்ட் ஆல்சோ ரிங்ஸ்மே போட்டுக்கிட்டேன். கைஸ், ஸ்டே ஹைட்ரேட்டட். இந்த மாதிரி நிறைய இளநீ ஜூஸ் எல்லாம் குடிங்க, ஏன்னா செம்ம வெயிலா இருக்கு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் இதை நான் குடிச்சிட்டு தான் போவேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மத்த பிளான்லாம் அப்படியே போக போக சொல்றேன். இப்போ டைம் ஆயிடுச்சு, அதனால பை. ஹாய் கைஸ், இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, எங்கடி இது டால்பி சினிமாஸ் வந்திருக்கோம். நாங்க வந்து அப்சஷன் பார்க்க போறோம். பிகாஸ் அப்சஷன் வந்துட்டு அப்படி இப்படி அதை பார்த்து எல்லாம் பயந்து சாவுறாங்க, பயப்படுறாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அதனால வந்திருக்கோம். இப்ப நாங்க வந்து தெரியல, பார்க்கலாம். ஏன் வளர்றேன்? நாங்க வந்து இப்ப அப்சஷன் பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். இவங்க ஹைப்புக்கு ஒண்ணுமே இல்ல. இதுக்கு அந்த முக்கியமான நான் சொல்லல யார் ஆரம்பிச்சது? சரி, ஓகே, அது இருக்கட்டும். அது என்னது, வேற என்னமோ அந்த முக்கியமான 3 சீனுமே இன்ஸ்டாலே நான் பாத்துட்டேன். 3 சீன் மட்டும்தான் படத்துலயும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த சீன் நான் இன்ஸ்டாலே பாத்துட்டேன். அதுக்கு எதுக்கு நாங்க அதுதான் 190 ரூபாய். இப்போ வந்து நாங்க சாப்பிட வந்திருக்கோம் கைஸ். நீ எல்லாம் செட்டப் யுவர் மவுத், அப்பதான் நான் பேச முடியும். ஓகே, நாங்க வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனா சாப்பிட வந்திருக்கோம். நாங்க வந்துட்டு இப்படி குறுன்னு பார்த்தா எனக்கு என்ன நான் பேசுவேன், பார்க்கலனாலும் பேச மாட்டேன். ஹே காய்ஸ், இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 o'clock ஆகுது. அது ஏனே தெரியல, நான் வந்து வெளியே போனா மட்டும் எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதே வந்துட்டு வரமாட்டேங்குது. ஸ்டில் ஐ எம் லைக் a little awkward to shoot in public. நானும் வந்துட்டு அதை எவ்வளவோ நம்ம வந்துட்டு போக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றேன், பட் ஸ்டில் என்னால வந்துட்டு முடியல. எனிவேஸ், ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு என்னோட டே எப்படி இருந்தது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு we went to Obsession மூவி. அதோட ஹைப்லாம் பார்த்துதான் போனோம். பட் அந்த ஹைப்புக்கு வந்துட்டு இதா இருந்ததான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இல்லவே இல்லை. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்டாக்ட் கொடுத்துறேன். நான் இப்போ எது கலசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இங்க வந்து ரிமூவ் மை மேக்கப் அண்ட் என்னோட ஹேர் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டதுனால செம்ம சிக்கா இருக்கு. நாங்க Obsession மூவி போயிருந்தோம், அதுவுமே மொக்கையா இருந்ததா. தென் வந்து நாங்க சாப்பிட போயிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு அனதர் ஸ்பாட் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு வரதுக்கு 6 o'clock ஆயிடுச்சு. I'll always suggest you all to not use any chemical makeup removers on your eyes. என்னோட ஃபேஸ்க்கு வந்துட்டு I use this one, it's from Miniso. பட் ஆனா ஐஸ்க்கு வந்துட்டு கோகனட் ஆயில் தான் பெஸ்ட். கோகனட் ஆயில் வச்சுட்டு இந்த காஜல், லைனர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்க மேக்கப்பை வந்துட்டு அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஓகே, எனிவேஸ் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுனால ட்ரையா இருந்தது, ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் போட்டேன். மேக்கப் வந்துட்டு இவ்ளோ நேரம் ஸ்டே கொடுக்கறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஹார்ட். அதுவும் இப்போ இருக்க ஹீட்ல இது ரொம்பவே கஷ்டம். இதெல்லாம் இன்னைக்கு நான் வேற செமையா வேலை சுத்தினேன். பட் ஆனா நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆஸ் யூ கேன் சே என்னோட ஐ மேக்கப் கொஞ்சம் ஸ்மஜ்ஜா இருந்தது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் காஜல். மத்தபடி நான் ஃபேஸுக்கு போட்டிருந்த மேக்கப் இட் ஸ்டேட். அஃப்கோர்ஸ் அது இஸ் பிகாஸ் ஆஃப் த மேக்கப் ஃபிக்ஸர். இப்போ ஹேருக்கு வந்து இப்போ நம்ம செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சாதான் அந்த கேர்ள்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் ஃபேஸுக்கும் ஒரு மேக்கப் ஃபிக்ஸர் நல்ல பிராண்ட் நல்லா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களோட மேக்கப் ரொம்ப நேரம் லாஸ்ட் ஆகும். உங்களுக்கும் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன், நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.